ஸ்ரீநகரில் பாகிஸ்தான் கொடி காட்டப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காஷ்மீர் முதல்வருக்கு ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார். ஹூரியத் மாநாடு பிரிவினைவாத இயக்க தலைவர் சையத் அலி ஷா ஜிலானி பல மாதங்களுக்கு பிறகு புதனன்று ஸ்ரீநகர் திரும்பினார். அவருக்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக பிரம்மாண்ட பேரணி பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அண்மையில் சிறையிலிருந்து விடுதலையான மசரத் ஆலம் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவரது ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து காட்டி கொண்டாடினர். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உடனடியாக முதல்வர் முஃப்தி முகமது சயீத்துடன் தொலைபேசியில் பேசினார். அப்போது கொடி காட்டப்பட்ட சர்ச்சை குறித்து ராஜ்நாத் சிங்கிடம் முஃப்தி முகமது சயீத் விளக்கம் அளித்தார். இதை கேட்ட ராஜ்நாத் சிங் நாட்டின் பாதுகாப்பு விவகாரத்தில் மத்திய அரசு ஒருபோதும் சமரசம் கொள்ளாது என்றார். தேச விரோத காரியங்கள் எதையும் மத்திய அரசு பொறுத்துக் கொள்ளாது என்றும் எச்சரித்த ராஜ்நாத் சிங் பாகிஸ்தான் கொடியை காட்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முஃப்தி முகமது சயீதுக்கு உத்தரவிட்டார். हमारी जम्मू कश्मीर के मुख्यमंत्री जी से बात हुई है और उनसे मैंने इस संबंध में प्रभावी कदम उठाने के लिए कहा है. प्रभावी कार्रवाई करने के लिए मैंने उनसे अनुरोध किया है. 2010 ஆண்டில் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக முஸ்லிம் இளைஞர்களை திரட்டி மசரத் ஆலம் நடத்திய போராட்டத்தால் கலவரம் வெடித்து 100 பேர் இறந்தனர். இதையடுத்து காஷ்மீரில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்ட ஜிலானி 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் உரையாற்றி இருக்கிறார். இதுவும் பெரும் சர்ச்சையில் முடிந்துள்ளது.